கைபிடித்து கால் தொட்டு வணங்கி வளர்ந்த பிள்ளை நான். என் மீது பாலியல் வழக்கில் என் மீதும் என்னுடைய மகன் மீதும் பொய்யான செய்தியை போட்டதற்காக என்னுடைய உயிர் மூச்சுள்ள வரையிலே அண்ணன் எடப்பாடியாருக்கு பின்னாலே அணிவகுத்து நிற்கின்ற நாங்கள் அதிமுகவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். எந்த கொம்பாதி கொம்பனாலும் அதிமுகவை ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற இயக்கத்தை தொடங்குவதற்கு முன்பிருந்து அவருடைய கைபிடித்து கால் தொட்டு வணங்கி வளர்ந்த பிள்ளை நான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்ததற்கு பிறகு புரட்சித் தலைவி அம்மாவோடு தொடர்ந்து பயணித்தவன். புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய நம்மை விட்டு பிரிந்ததற்கு பிறகு இன்றைக்கு வரையிலே என்னுடைய உயிர் மூச்சுள்ள வரையிலே அண்ணன் எடப்பாடியாருக்கு பின்னாலே அணிவகுத்து நிற்கின்ற தொண்டர்களிலே நானும் ஒரு தொண்டனாக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். வேண்டுமென்றே என் மீது பாலியல் வழக்கில் என் மீதும் என்னுடைய மகன் மீதும் பொய்யான செய்தியை போட்டதற்காக 1 கோடி ரூபாய் மான நஷ்டீடு வழங்க வேண்டும் என்று நான் போட்ட அந்த வழக்கிற்காக அந்த வழக்கு இப்போது நடக்க தொடங்கி இருக்கிறது. அதனால் இந்த செய்தியை அது முதற்கட்டமாக போட்டார்கள். இவர்களை எல்லாம் சட்டத்தின் முன் நிறுத்தி கடுமையான தண்டனை வாங்கி கொடுப்பேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என் உயிரோடு கலந்தது, என் உணர்வோடு கலந்தது. எடப்பாடியார் என்கிற தலைவர் என்னுடைய உயிர் மூச்சுள்ளவரை அவரை பின்பற்றி செயலாற்றுவேன். இப்படிப்பட்ட வதந்திகளை எல்லாம் யாரும் நம்ப வேண்டிய அவசியமில்லை. வேண்டுமென்றால் திமுகவின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அண்ணா திமுகவில் இணைவதற்கு மனு போட்டால் அதை எங்களுடைய தலைவர் பரிசீலிப்பார், தேவையானால் ஏற்றுக்கொள்வார். செந்தில் பாலாஜி அண்ணா திமுக மூச்சுள்ளவரை அதுக்கு மேற்க வேறு பேசுங்க. இதெல்லாம் கேட்குறதே அசிங்கமாக இருக்குது. இந்த மாதிரி செய்தியே வரக்கூடாது. இதெல்லாம் திமுகவினுடைய திட்டமிட்ட சதி. பொதுவாகவே தேர்தல் வந்தாலே திமுக என் மீது ஏதாவது ஒரு அபாண்டமான பழியை பரப்புவார்கள். அதே போலத்தான் இப்போது 2019 செய்தார்கள், 2021 செய்கிறார்கள், 2026 இதை செய்கிறார்கள். எந்த கொம்பாதி கொம்பனாலும் அதிமுகவை ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. நாங்கள் அதிமுகவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். நேற்றைக்கு கூட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை நம்முடைய வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் சந்தித்த போது நானும் அருகிலே நின்று கொண்டு தான் இருந்தேன். 2 பேரும் சுமூகமாக சிரித்து மகிழ்ந்து பேசிக்கொண்டிருந்த காட்சியை என் கண்களால் பார்த்தேன்.